திருப்பு, நல்லூர், நெல்லூர், தச்சநல்லூர் ஆகிய ஊர்களுக்கு சென்று பெண் பார்க்கிறான். அதில் வழிநடையில் ஏற்படும் செயல்களை நகைச்சுவையோடு கூற வருகிறார் எம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள். என் பேர் மொக்கசாமிங்க. நான் நல்லூர்ல இருந்து நெல்லூருக்கு பொண்ணு பார்க்க போறேங்க. இங்க சாப்பாடு எங்க விற்கும்? உன் பேர் மொக்கசாமியா? மொக்கசாமிங்கிற பேருக்கெல்லாம் இந்த ஊர்ல பொண்ணு தர மாட்டாங்க. அட அது இல்லப்பா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பாடு எங்கெங்க விற்கும்? உனக்கு மட்டும் இல்லப்பா, சாப்பாடு எல்லாருக்கும் தொண்டையில தான் விற்கும். அட அது இல்லப்பா, என் பேர் மொக்கசாமிங்க. நான் நல்லூர்ல இருந்து நெல்லூருக்கு பொண்ணு பார்க்க போறேங்க. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பாடு எங்கெங்க விற்கும்? சாப்பாடு எல்லாருக்கும் தொண்டையில தான் விற்கும். அங்க ஒருத்தர் பாரு நிக்கிறாரு. அவரை பார்த்தா புத்திசாலி மாதிரி தெரியுது. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஆஹா, போன் பேசிட்டு இருக்காரு. சரி, ஆவது பாவம் இல்ல. ஐயா ஐயா, நேற்று பைய முடிஞ்சு மெட்ராஸ் வந்துடல வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிட்டு அக்கா அதை பண்ணேன். 5 மணிக்கு உட்காந்து இருக்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கொடுக்கா. இது யார் இப்ப கூப்பிட்டது? எங்க ஊர்லயே இவங்களுக்கு போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்தாளில கூட்டி வர முடியும். அவங்க எந்த தெருவுல இருக்கு? இதே கேட்காம இருந்தான். நீ இதை கேட்டியே. என் பேர் மொக்கசாமிங்க. நான் நல்லூர்ல இருந்து நெல்லூருக்கு பொண்ணு பார்க்க போறேங்க. இங்க சாப்பாடு எங்க விற்கும்? நீ ஒரு நிமிஷம் இருப்பா. அமுதாக்காவா என்ன பத்த ஆத்தா உன்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியுமா? என் கண்ணுக்குள்ளேயே இருந்தேம்மா என்ன பத்தாமா. ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும் உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருத்தா இருக்கான்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான். அவன் கருத்தை வாங்கிக்க. 10 ரூபா குறைச்சு கொடுப்பான். விளக்க மாத்த முடியாது, காசை புடிஞ்சு என்ன. அப்புறம் எழுத்து விட்டு எல்லாம் 2 சம் கோமியை கொடுத்துருக்கேன். அதுக்கு காசை வாங்கிடு. அப்புறம் நெல்லு குழுவ ஒரு 16 முட்டை வச்சிருக்கேக்கா, நாட்டு முட்டை. அதை பெரிய முட்டை காசு ஆக்கி உடச்சு வாங்கி வச்சு உடம்ப சேர்த்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. முட்டை கெட்டு போகும். அக்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுக்கா. ஆமா, நீ எதை சொன்னீங்க? என் பேர் மொக்கசாமிங்க. நான் நல்லூர்ல இருந்து நெல்லூருக்கு பொண்ணு பார்க்க போறேங்க. இங்க சாப்பாடு எங்க விற்கும்? சாப்பாடா? ஒரு நிமிஷம் இருப்பா இருப்பா இருப்பா. ஏக்கா, இந்த பக்கத்து வீட்டு செல்லாருக்கு இடுப்பள்ளின்னு சொல்லிட்டேன். இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரி சேர்த்துக்காளா? குழந்தை பிறந்துச்சா? இது புள்ள தலைகில இருக்கான். என்னப்பா? ஐயோ, பக்கத்துல இருக்க தங்கச்சி மாதிரி 10 நாளா இடுப்பு சொல்லிக்கிட்டு ஆஸ்பத்திரியில புள்ள எப்ப பாருங்க டாக்டர் தெரியாதுங்க. சாரிப்பா, நீ எது சொல்லிட்டு இருந்த? அதாங்க, என் பேர் மொக்கசாமிங்க. நான் நல்லூர்ல இருந்து நெல்லூருக்கு பொண்ணு பார்க்க போறேங்க. இங்க சாப்பாடு எங்க விற்கும்? சாப்பாடா? ஒரு நிமிஷம் இரு. இருக்கட்டும், நம்ம கையில என்ன இருக்கு? சரி சரி, வச்சுட்டா. அப்பாடா, ஒரு நாள் இதுல இருந்து பிரிந்து வருது பெரிய பாடா இருக்குமே. ஆமா, நீ எதை சொன்னீங்க? ஐயோ சாமி, ஆளை விடுறா. எனக்கு சோறு வேணாம், ஒண்ணு வேணாம். இருங்க, ஹோட்டல் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ஹலோ பாயா, எனக்கு பேர் மார்க்குக்காரா? நீ தான் பேசுறியா? How are you? Is it? I don't know. Yeah, why are you crying? Leave it. Be happy. Cool down. சுத்துராஜா சுத்து, படு சுத்துராஜா சுத்து. இருடா என்ன ஆச்சு? டெலிபோன் அடிக்குது. என்ன ஆச்சு? போடா செவடா. அடிக்குது. டிங் டிங் டிங். டெலிபோன் அடிக்குது. பைத்தியம் முழுகுது. பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.
இந்த ஊர்ல எல்லாம் எந்த ரூபத்துல வர்றா எந்த ரூபத்துல போறாங்க. அட பாவீங்களா, போன் பேசி சிட்டுக்குருவிங்கிற எனத்தையும் அழிச்சிட்டீங்க. அதே மாதிரி போன் பேசிட்டே போய் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சிட்டு போயிருங்க. திருந்த மாட்டீங்களாடா நீங்க? பசிக்குது, யாருடா போய் கேக்குறது? அங்க ஒரு காலேஜ் பையன் நிக்கிறான். அவனை பார்த்தா டீசெண்டா தெரியுது. அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். தம்பி, என் பேர் மொக்சாமிங்க. நான் நல்லூர்ல இருந்து நெல்லூருக்கு பொண்ணு பார்க்க போறேங்க. இங்க சாப்பாடு எங்க விற்கும்? எங்க அப்பா 3 ரூபா காசு கொடுத்தாரா? நான் கடைக்கு போய் 3 முறுக்கு வாங்கணும்னா 1 முறுக்கு எனக்கு, 1 முறுக்கு உனக்கு. அப்ப இன்னொரு முறுக்கு யாருக்கு? அது முறுக்குக்கு. அது இல்ல தம்பி, என் பேர் மொக்சாமி. நான் நல்லூர்ல இருந்து நெல்லூருக்கு பொண்ணு பார்க்க போறேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. சாப்பாடு எங்க விற்கும்? எங்க அப்பா 3 ரூபா காசு கொடுத்தாரா? நான் கடைக்கு போய் 3 முறுக்கு வாங்கணும்னா 1 முறுக்கு எனக்கு, 1 முறுக்கு உனக்கு, இன்னொரு முறுக்குக்கு. ஐயோ தம்பி, என் பேர் மொக்சாமி. நான் நல்லூர்ல இருந்து நெல்லூருக்கு பொண்ணு பார்க்க போறேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. சாப்பாடு எங்க விற்கும்? எங்க அப்பா 3 ரூபா காசு கொடுத்தாரா? நான் கடைக்கு போய் 3 முறுக்கு வாங்கணும்னா 1 முறுக்கு எனக்கு, 1 முறுக்கு உனக்கு, இன்னொரு முறுக்குக்கு. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கைசா பசங்களெல்லாம் கூட்டி சேர வைக்க? நீ வேணுமா எனக்கு கிட்ட காசு கொடு, நான் உனக்கு முறுக்கு வாங்கி தரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா, என்ன உருங்கடா. ஏண்டா சோருக்கு வழி கேட்டு பொண்ணு இருக்கிற ஊருக்கே வந்துட்டா. மாமா உட்காருங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா நின்னல். மச்சான், பொண்ணு நீங்க பாத்தீங்களா? இல்லையா மச்சான், இல்லையா. மாப்பிள்ள ஒண்ணு சரியா பாக்கலையா? ஒண்ணு மறுபடியும் வர சொல்றீங்களா? அப்படியா? மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா நின்னல். என்னப்பா என்ன என்னமா பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணு ஒரு காப்பியை கிப்பி கொடுத்து மாப்பிள்ளை அதுவும் 2 வார்த்தை பேசி பொண்ணு விட்ட 4 வார்த்தை பேசினாலும் அவன் சுமூகமான முடியும். இந்த மின்னல்கிறா, மின்னல் நாள் கரண்ட் போது, அப்புறமா மின்னல் நாள் கரண்ட் போது நாங்க ஓட்ட பந்தயமா பார்க்க இருக்கான். பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படித்தான். அம்மா மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. இல்லையா? அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்பதான் எதுக்கு இருக்காங்க கூலி கிட்ட முதல்ல பொண்ணு வர சொல்லியா? மாமா நின்னல். என்ன புது புது பேசுறீங்க? ஓ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு மாப்பிள்ளை கேட்கிறாரா? இப்ப பாருங்க, தெரியாதே, சும்மா பாருங்க. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக,
மாமா என்னடி நாமளும் எத்தனையோ பொண்ணு போய் பார்த்துருக்கோம், எதுவுமே அமையல. இந்த பொண்ணை விட்டா வேற பொண்ணும் கிடைக்காது, அதனால இதையே கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பதக்கத்தின் ஒரு முத்து பறிப்பது போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுக்கலாமோ, நீயும் விட்டு கொடுக்கலாமோ. அந்த பதக்கத்தின் ஒரு முத்து பறிப்பது போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுக்கலாமோ, நீயும் விட்டு கொடுக்கலாமோ. மாப்பிள எந்த வேலை பாக்குறீங்க? இனிமேல் தாங்க வேலையை தேடணும். தம்பி மன்னிச்சிருப்பா, கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். கவர்மெண்ட் வேலைக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? ஊர்ல இருக்கிற எல்லாரும் கவர்மெண்ட் மாப்பிள்ளையே வேணும்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாருங்க பொண்ணு தருவாங்க? வேலை இல்லாதவங்களாம் என் பொண்ணை தர மாட்டேன், நீ ஊருக்கு போப்பா. மாப்பிள்ள மந்தாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுர வீரனையே எரித்தவண்ணா. என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன, என் குஸ்து என்ன பக்தி என்ன தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன்? என் சோக கதையை கேளு தாய்க்குலமே, தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே. அதை கேட்டா தாங்காதுமா உங்க மனமே, உங்க மனமே, ஆமா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ணு நம்பி என் மனசை திறந்து வச்ச சொந்த ஊரு சாதீசனா அத்தனையும் மறந்து வந்த என் சோக கதையை கேளு தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே. பார்த்தீங்களா, படிக்கிறனால யாருமே எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அதனால நீங்களாவது நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.